ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா சிவா டெக்டைல்ஸ் தான் போயிட்டுருக்கோம். மதுரையில் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போ டிராஃபிக் ஏதாவது இருந்தது. நாங்கள் இருக்கன்குடி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆழ்ந்த வேலை சரி வரலட்சுமி மடத்துக்கு சாமிக்கு புடவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கடைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா சரி உள்ள காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்குறோம். நாங்கள் கார் பார்க்கிங்க்கு அவங்க போயிருக்கிறாங்க, நாங்கள் இங்கே இறங்கிட்டோம். வெளியிலே பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டு, இந்த பெட்ஷீட்டு, பில்லோ இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு நானே பண்ணோம். சாரீ செக்ஷன் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். சரி சாமிக்கு சரி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த இதான் பார்த்திங்கன்னா வைர ஊசி மாடல்னு சொல்லிட்டு இந்த சாரீ இருந்தது. ஆல்ரெடி முன்னாடியே வந்துடுச்சுது. இது 1120 சொல்லி போட்டிருந்தாங்க. சரி இதை பார்த்துட்டு செகண்ட் இந்த சாரீ எனக்கு பிடிச்சிருந்தது. பட் ஏற்கனவே இதே கலர் இதே டிசைன்ட்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா பட்டு புடவை ப்ளவுஸு அதை கூட சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த ஆரி ஒர்க் டிசைன் போட்டே வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி சாரீ மாதிரி இருந்தது. ஆனால் ஷைனிங்காக இருந்தது மெட்டீரியல். ஆனால் பார்த்திங்கன்னா 4000 போட்டிருந்தது. நம்ம என்றைக்கோ நாளைக்கு கட்டுறதுல இவ்வளோ ரேட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. சரி அப்படியே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராலி சரி அடுத்து நாங்கள் நார்த்து டூர் போகிற பிளான் இருக்கிறதுனால பார்க்குற மாதிரி பிளான் இருந்தது. பட் எதுவும் எனக்கு பிடிக்கல கலர்ஸ், அதனால் வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டி செக்ஷனுக்கு வந்துட்டோம். சரி நைட்டி இதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் உள்ளது எங்களுக்கு பிடிக்கல. இது கொஞ்சம் ரேட்டு கூட இருந்தது, 250 சம்திங் இருந்தது. பட் இது பிடிச்சிருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா 399 அப்படின்னு சொல்லிட்டு சுடி டாப்பு போட்டிருந்தாங்க. அதில் நான் ஒரு 4-5 எடுத்து அதுக்கப்புறம் சரி இதில் எது நமக்கு ஓகேவாக இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு எடுத்து இது பார்த்திங்கன்னா இப்போ நார்த்து டூர் போகிறக்காண்டி இப்போயே கண்ணாடியெல்லாம் வாங்கியாச்சுது. அடுத்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் அதனால் சரி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்தோம். சாப்பாடுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். பொண்ணு இந்த உட்காந்துருக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிகர்தண்டா வேணும். சரி மதுரை வந்தாச்சு, ஜிகர்தண்டா சாப்பிட்டு போய்ட்டு அப்படின்ட்டு ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜிகர்தண்டானா ஓரளவு பரவாயில்லைங்க. இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த இது பைக் இது எல்லாமே கம்ப்யூட்டர் கேம் மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க. இது நல்லா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஓரளவு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற டயத்துக்கு வந்தாச்சுங்க. இதாங்க ஃபைனலாக வெளியில் கிளம்புற இடம். இந்த பையன் வீட்டுக்காரவங்களாம் போயிட்டுருக்குறாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தாங்க இருந்தது. பரவாயில்ல, ஓகே. மற்ற கடைங்களுக்கு சிவா வந்து இப்போ நியூவாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தோம்னா நான் ஸ்நாக்ஸ் தாங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த வெளியில் நாங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. கார் பார்க்கிங்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்குறாங்க. ஓகேவாக இருந்தது. மற்ற எல்லாம் கார் கீழே வந்து எல்லாம் ஏறியாச்சுது. அடுத்து காரைக்குடி கிளம்பலாம். ஓகே, பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.